வெல்கம் டு மௌனி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைன் பார்க்கலாம். ஃபுல் ஸ்லீவாகவே இது பண்ணியிருக்கேன். கீழே வந்து சென்டிமீட்டரில் எப்பயும் போல் ஸ்கேலில் சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். சைடில் 4 வச்சுருக்கேன், 2 பக்கமும். மேலே வந்து சென்டர் வந்து 8 வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் மாதிரி கிடச்சிரும். இப்போ எப்பயும் போல் பீஸ் போடுவீங்களா, அதே மாதிரி 3 லேயர் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. சுகர் பீடு, 4mm பீடு, சுகர் பீடு. ஆனால் நான் இங்கே 3mm யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4mm கூட யூஸ் பண்ணலாம். 1 சென்டிமீட்டர் வந்து போடுறேன். இதுவே நீங்கள் டேப்பில் போடுறீங்கன்னா ஆஃப் வைங்க, கரெக்டாக இருக்கும். டேப்பில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் லைன் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் கை ஃபுல்லாக ஸ்லீவ் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. நான் எப்படி நடுவில் புட்டாஸ் வரும், அந்த புட்டாஸ்க்கு வந்து 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ நீ இன்ச்சஸ்லனா 3/4 வைங்க, 1 கூட வைங்க. ஏன்னா நம்மளுக்கு கை வந்து லென்த்து 8 வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து 1 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு லைனில் வச்சுட்டேன்னா இப்போ 2க்கும் பாருங்களேன், நடுவில் இடைப்பட்ட கேப்பில் வந்து 1 வருதா, அது மாதிரி வச்சுக்கோங்க. வெறும் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சில் ஒரு புட்டா அழகாக இருக்கும் அது பார்க்கவே. பாருங்களேன், இப்போ நான் ஒரு சுகர் பீட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதில் 2 நீடில் வச்சுக்கோங்க. எப்போயுமே ஒர்க் பண்ணுறீங்கன்னா சுகர் பீடு ஒர்க் பண்ணுற நீடிலும் வச்சுக்கோங்க. பீடு ஒர்க்கு த்ரெட் போடுவோம்ல, அந்த நீடிலும் வச்சுக்கோங்க. நான் இப்போ சுகர் பீடு போடுறதுல ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வருமே, அது கூட நான் கொடுத்து போட்டுட்டு வரேன். உங்களுக்கு பிக்கில் தெரியும் பாருங்கள். நீங்கள் 4mm பீடு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நிறைய இந்த ஸ்டிச் பார்த்துருப்பீங்க, தெரியுதுங்களா? இப்போ எப்பயும் போல் இன்டர்நெட். இப்போ இந்த கேப் வந்து நான் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கணும். இப்போ கேப் வந்து கொஞ்சம் தள்ளி கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு லைனில் வந்து 3 புட்டா வரும், ஒரு லைனில் 2 புட்டா வரும். அப்படி தான் உங்களுக்கு மாறி வரும். கடைசியில் இருக்கிறது எப்போயுமே உங்களுக்கு கம்மியாக தான் வரும். சென்டரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு 3, 4, 2 அப்படி வரும். நீங்கள் அதில் வைக்கிற லென்த்தை பொறுத்து, கையோட ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து. அதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டுக்காங்க. உங்களுக்கு டிசைன் சூப்பராக கிடைக்கும். ஒரு டிசைனில் பார்க்கலாம். தேங்க்யூ.